வணக்கம். திமுகவிலிருந்து டிவிக்கே வெளியேறியது. எது? திமுகவிலிருந்து டிவிக்கே வெளியேறிச்சா? ஓ, நீ எல்லாம் என்ன உண்மையிலே நீ நியூஸ் தான் பாத்தியா இல்ல மண்டை கண்ட குழம்பு மெண்டல் ஆயிட்டியன்னு சொல்லி என்னை பார்த்து கேட்கறது நல்லாவே தெரியுது. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, டிவிக்கே தான் வெளியேறிச்சு திமுகவிலிருந்து. விஜய் வெளியேறிட்டாரா? விஜய் இல்லைங்க, விஜய்னு டிவிக்கேன்னா விஜய் தான் நீங்க நினைச்சுக்கிறீங்களா? இல்லைங்க, ஏற்கனவே ஒரு கட்சி இருக்குதுங்க. அது என்ன கட்சின்னு தெரியுமாங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சி, தவக, டிவிகே, இங்கிலீஷ்ல சொன்னா டிவிகே. அது வேற அவங்க ஒரு டைம் பயங்கரமா வந்து டிவிகே வந்து ட்ரோல் பண்ணாங்க. எங்க கட்சி பேரை நீங்க இங்கிலீஷ்ல சொல்றமா நீங்க வச்சுக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல கட்சி தான் அது. வந்து இத்தனை நாள் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பிஎம்கே இருந்துச்சு. பிஎம்கேன்னு யாருன்னு கேட்டுறீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்துச்சு. அதுல இருந்து அந்த தனி இருந்தாரு அண்ணன் வேல்முருகன். அவர் அங்கிருந்து வந்து கொஞ்சம் முரணா இங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. தனி கட்சி ஆரம்பிச்ச உடனே அவர் கூட பயணிச்ச எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து என்ன கட்சி ஆரம்பிச்சாருன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து திமுகவில் இணைஞ்சாரு. திமுகவில் இணைஞ்சு அவர் ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ரன் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இதெல்லாம் இத்தனை நாள் போக முடியும். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா தாவாக்கா வந்து ஏற்கனவே வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஒரு 10 கோரிக்கைகளை வந்து திமுக கிட்ட வச்சாங்க. அது முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் சொல்லப்படுது. அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றணும். ரெண்டாவது வந்து எனக்கு தொகுதி அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்து ஒரு தொகுதி என்னமோ கொடுத்தாங்க. அது திமுக நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒன்னா ரெண்டா மொத்தம் நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க அப்படி சொன்னாங்க. இவங்களுக்கு அது வந்து ரொம்ப முரணாயிருச்சு. நமக்கு அப்படியே ஒரு தொகுதியெல்லாம் நம்மளுக்கு செல்லுபடி ஆகாது. 10 இதையும் நிறைவேற்று, எங்களுக்கு வந்து ஒரு 5-6 தொகுதியாவது கொடு அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் சொல்ல, சரி ஓகே பரவாயில்ல, நாங்க வந்து டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கும் போக முடியாது, தமிழக வெற்றி கழகத்துக்கும் போக முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை மிகவும் வந்து ஒரு கடுமையான வார்த்தையை பேசிவிட்டார். அண்ணன் விஜய் பத்தி பேசிட்டார். அது என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பெண் பிள்ளைகளுக்கு வந்து இந்த 10ஆவதும் 12ஆவதும் 11ஆவது படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 3 மார்க் யாருக்கு அந்த மாவட்டத்துல கரெக்டான மார்க் வந்து அதிகமா எடுத்திருக்காங்க அவங்களை கூப்பிட்டு வந்து நல்ல ஒரு மரியாதை செஞ்சு அவங்களுக்கு வந்து நல்ல சான்றிதழ் வழங்கி வந்து அவங்களுக்கு வந்து உரிய பண முடிப்பு கொடுத்தாரு. மற்றபடி வந்து செல்ஃப் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அவங்கள பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவங்களுக்கு எல்லா விதமான இனிமேல் நல்லா படிக்கிற குழந்தைங்களெல்லாம் நான் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி உண்டாக்குனாரு. அதனால வந்து ஒரு பெற்றோர்களெல்லாம் கூட்டிட்டு போய் குழந்தைங்களை வந்து அவர்கிட்ட காட்டி அந்த மாதிரி ஒரு தங்கம்லாம் கொடுத்தாங்க. நிறைய நன்மை செஞ்சாங்க. அதை வந்து வேல்முருகன் வந்து மிகவும் வந்து கடுமையா சாடிட்டாரு அப்படிங்கிறது அந்த வீடியோ எடுத்து பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப கடுமையான வார்த்தையை பேசிட்டாரு. அந்த மாதிரி பேச முடியும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அது வந்து ஒரு முரணா இருக்குது. இல்லைன்னா வந்து அவங்க கூட இப்ப தாவேக்கால் வந்து சேர்த்துக்கலாம். தாவேக்கால் மீண்டும் வந்து சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சேரக்கூடாதுன்னு சொல்லல, இப்படியே பேசிட்டு வந்து அரசியல் சேர்த்துட்டாங்க. ஆனா அவங்களும் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சரி ஓகே, அவங்களோட முரணாகி வெளியே வந்துட்டாரு. 10 கோரிக்கை வந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்டது. இவங்க வந்து அதை பத்தி ஒன்றும் கண்டுக்க மாதிரி தெரியல. சரி ஓகே டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது இப்ப பிளாஸ் நியூஸா ஓடிட்டு இருக்கு. சரி ஓகே, அடுத்தது இருக்கட்டும். அடுத்தது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, எங்களை பார்த்தா எங்க முன்னாடி உட்காரவே மாட்டான். ஆனா இன்னைக்கு வந்து எங்களை பத்தி எங்களுக்கே புத்தி சொல்ற மாதிரி அறிவுரை சொல்றான். இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து போது கீழ்ப்பக்கத்துல சேர்த்த வேண்டிய ஆளுன்னு சொல்லிட்டு தாவேக தலைவர் விஜய் வந்து மறைமுகமா ஒருத்தர் தாக்கியிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. தாவேகாவை பார்த்து விஜயை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி ஓகே, அடுத்தது இப்படியே போயிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை. இப்ப மக்கள் நீதி மையம் வந்து இன்னைக்குதான் வந்து மக்கள் நீதி மையம்ங்கிற ஒரு கட்சி நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு எத்தனை தொகுதிகள் தேவை, இது ஏன் இப்படி பண்றாங்க, எல்லாரும் சீராடுறாங்களே நம்மளும் சீராடி பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு திமுகவோட சீராட ஆரம்பிச்சிருச்சு மக்கள் நீதி மையம். ஸ்டாலின் ஐயாவுக்கே ஆச்சரியம், என்னப்பா அது நேத்து வரல நம்ம கட்சியில தான் நீங்க இருந்தீங்க, நம்ம கட்சியில நிப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே எடுத்து கேக்குறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, எல்லாரும் வந்து உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நான் அமைதியாக இருந்தால் என்னை எல்லாரும் ஏளனமாக பார்த்து விடுவார்கள். எனக்காக தொகுதிகளை நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு இருக்காரு. சொன்னோன்னே அந்த வகையில் உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிக்காரு. எனக்கு 13 தொகுதிகளாவது வேணும் அப்படின்னு சொல்லிக்காரு. 13? வெறும் 3 கொடுக்கறதுக்கே உனக்கு நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க 13 போயிட்டீங்களே கமலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் பாக்குறேன், ஒரு 3 தொகுதி ஓகேவான்னு இருக்காரு. மூன்றா? என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? இருங்கள், என் தொண்டர்களை கேட்டுவிட்டு வருகிறேன்.
தொண்டர்களை என்னத்த கேட்குறீங்க, இங்கிருந்தே ஃபோன் பண்ணி சினேகனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அப்படியா, சரி இரு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ கொஞ்சம் கோபத்தில் தான் இருக்காரு அண்ணன். ஏன்னா மக்கள் நீதி மைய அண்ணன் வந்து கோபத்தில் இருக்காரு. அவருக்கு முக்கியமான கொடுக்கப்பட்ட சில விஷயமெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இத்தனை நாள் முட்டு கொடுத்ததுக்கெல்லாம் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது தேர்தலில் யார் யார் எங்கெங்க நிக்கிறாங்க, எந்தெந்த தொகுதியில் நிக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தொகுதியில் தான் நான் நிற்பேன், இந்த தொகுதியில் தான் நான் நிற்பேன், இந்த தொகுதியில் தான் நிற்பேன்னு எல்லாரும் சீராடுறாங்க. இப்ப அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சிருவியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க, நான் அந்த தொகுதியில் நின்னாதான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறாரு. இந்த தொகுதியில் உனக்கு ஓட்டே உழுவாதியா, ஓட்டு உள்ள பரவாயில்ல, நான் அந்த தொகுதியில நிற்பேன் அப்படிங்கிறாரு. என்னையா என்னை போய் தாய் விட்டுறீங்க, இது திமுக தொகுதியா, இங்க நான் நின்னா நாங்க தான் ஜெயிப்போம், நீங்க என்ன எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்கறாரு. நாங்க அங்கதான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீரடி அவங்க சீட்டுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து செம காமெடியா இருக்குது. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில முள்கிரீடம் வச்ச மாதிரிதான் அவர் இவங்களுக்கு எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அவர் உட்கார்ந்து அசோ அப்பா அப்படின்னு உட்கார்றதுக்குள்ள ஐயா ஸ்டாலினை வந்து ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. இந்த அரசியல்வாதிங்க இந்த கூட்டணி கட்சிகள் சேர்த்தது பெருசு இல்ல, 24 கட்சிக்கு சேர்த்திட்டு இருக்கிறாருன்னா 24 கட்சியும் வந்து இவங்களுக்கு எல்லாம் கரெக்டா பிரிச்சு கொடுத்து மனஸ்தாபம் இல்லாம சேர்த்தணும்னா என்ன நடக்கிற காரியமா அப்படிங்கிற மாதிரி நடக்கிற காரியமா. அங்க ஒரு 8 கட்சி இருக்குது இல்ல, அந்த தனி கட்சி அதிமுக, அதை பத்தி பேசலாம் கொஞ்ச நேரம் வாங்க. அதிமுக வந்து 165 தொகுதியில் நான் தனியா நிற்பேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. பிஜேபி வந்து 31 தொகுதியில் நான் நிக்கிறேன்னு சொல்லுது. அடுத்தது பாமக வந்து நான் 17 தொகுதியில் நிக்கிறேன்னு சொல்லுது. 17 19 நிக்கிறேன்னு சொல்லுது. ஒண்ணுமில்லப்பா, அமமுக 9 தொகுதியில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது குக்கர் சின்னத்துல. இது எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் எனக்கே. அந்த மாதிரி வந்து உண்மையிலே பரவாயில்ல, உண்மையிலே நல்ல அரசியல்வாதி, தூய்மையான அரசியல்வாதி. 2026க்கான அரசியல்வாதி யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் டிடிவி அண்ணன் தான். அவரை தாண்டி அரசியல்வாதியே கிடையாது. ஏன்னா தமிழகத்துல அரசியல்வாதிகள் சில பேர் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. அண்ணன் டிடிவி மாதிரி அரசியல்வாதி வந்து ஒரு சில பேர் தான் நம்மளுக்கு இருப்பாங்க, கிடைக்கிறதே அபூர்வம். குப்புன்னு முடிச்சுக்கோங்க. 9 தொகுதியில் அவர் நிற்கிறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய இந்த தமிழக வாழ்வுரிமை இல்ல, புதிய தமிழகம்னு ஒரு கட்சி வந்து இந்த கிருஷ்ணசாமி வச்சிருந்தாருல, அவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் சேர்ந்துருவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. இன்னும் ஒரு கட்சி தாப்பா பாக்கி இருக்குது, இன்னும் ஒரு கட்சி தாப்பா பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அந்த புதிய தமிழகம் கட்சி எங்க போய் ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா திமுக போய் ஜாயின் பண்ணிச்சு. திமுக போய் ஜாயின் பண்ணி அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க. பாத்துக்காங்களே என்னென்ன நடக்குது பாத்தீங்களா அரசியல்ல. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கட்சி பாக்கி இருக்குது. அது என்ன கட்சின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஒன்னும் கிடையாது, அண்ணா சசிகலா அம்மா கட்சி தான். அந்த கட்சி பேரு அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அதாவது புரிஞ்சுதா? அ இ பு த ம மு க. அ இ பு த ம மு க அந்த கட்சி பேர். கரெக்டா ஞாபகம் வச்சுக்க பாத்தீங்களா? அதான் ஞாபகமா இருக்கு. ஞாபகம் வல்லார சாப்பிடுங்க, ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து இப்ப எங்க போகுது அப்படிங்கறதா வந்து எல்லாத்துக்குமே இப்ப டவுட்டா இருக்குது. அந்த கட்சி வந்து எங்க போனாலும் சரி, அந்த கட்சி வந்து என்ன மிஞ்சி போயிட்டு சீராடிட்டு ஓபிஎஸ் கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாரு, இல்லைன்னா அம்மா சின்னம்மா வாங்கம்மான்னு கூப்பிட்டுருவாரு. இல்லைன்னு பாத்தீங்கன்னா டிடிவி என்ன சித்தி வேற வேலை வாங்க சித்தி, நான் இருந்தாலும் திட்டினா என்ன சித்தி வாங்க சித்தின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி எது நடந்தாலும் சரி ஓகே. இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து இன்னும் என்னென்ன கூத்து நடக்குதோ எல்லா கூத்தையும் நான் எடுத்து போடுறேன். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.